சேலம் மாவட்டம் தாவாப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன் திருக்கோயில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இக்கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருட வருடம் தை மாதம் முதல் தேதி முகூர்த்த காலிட்டு தை 15 பூ போட்டு பக்தி அளித்து தீமிதி விழா நடைபெறுகிறது. தீமிதி விழா சுமார் 2000 to 2500 பேர் வருட வருடம் இறங்குகிறார்கள். இங்க வலிவாய்க்கால் காளியம்மனை நம்பினருக்கு எல்லா பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி எல்லாமே நல்ல சிறப்பா நடைபெறும். இதுல 3 சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில். சோழி வேளாளர், வன்னியர், குலாளர் 3 சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட கோயில் இது. மக்கள் பலதரப்பட்ட மக்களும் வருவாங்க. சிறப்பாக அம்மனை தரிசனம் செய்து எல்லா பாக்கியமும் அம்மனை அருள் புரிவாங்க. இந்த அம்மனை வேண்டுவோருக்கு உரிய பலன் கண்டிப்பாக உண்டு. அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குது. முஸ்லீம் எல்லாம் கூட கோயிலுக்கு அம்மன்கிட்ட வேண்டிட்டு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 10-20 முஸ்லீம் குடும்பம் கும்பிட்டாங்க. எல்லாமே சிறப்பா நடைபெறுது இல்லைங்களா. இப்ப கூட தீமிதி விழா இன்னைக்கு புதன்கிழமை, எப்பயும் வருட வருடம் புதன்கிழமை தீமிதி விழா. தீமிதி விழாவிலையும் எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லபடியா எல்லாமே மகளிர் மிக அதிகமாக வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 2000 பேருக்கு மேல இருக்கும். கோயில்ல அனைத்து சாமிகளும் உண்டு. மெயின் உங்களுக்கு மூலஸ்தானம் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன், அப்புறம் வனத்தாயம்மன், கருப்பண்ணசாமி, வெள்ளக்குடி முனிவப்பன், சந்தான முனிவர், சொக்கநாதர் மீனாட்சி, வள்ளி தெய்வான சமேத முருகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணர், வராகி, கருப்பண்ணசாமி எல்லாம். 15 நாள் பண்டிகைங்க. சனிக்கிழமை சிறப்பா சத்தாபரணம் நடக்கும். அன்னைக்கு இரவு முழுவதுமே எல்லாமே முடிச்சிருந்து பொதுமக்களும் முடிச்சிருப்பாங்க. நல்லா பெரிய தேரோட்டம் நடக்கும். இங்க ஊர் சுற்றி நம்ம பிள்ளைகட பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க, அங்க காளியம்மனும் மாரியம்மனும் சந்திச்சு அந்த உற்சவம் நடக்கும். வீடியோ காத்தால அன்னைக்கு வான வேடிக்கை எல்லாமே நடக்கும். அன்னைக்கு இங்க சிறப்பா ஒரு 3000 பேர் கூடுவாங்க அந்த இடத்துல. நான் இந்த கோயிலுக்கு இப்ப தலைவரா இருக்கிறேன். செந்தில்குமார் தலைவர், கோயில் மணியம் நயனா சந்திரசேகரன் பிள்ளை, இவர் தம்பி உறுப்பினர் ஜனார்த்தனன், மாப்பிள்ளை உறுப்பினர். இவர் பாலமுருகன், தம்பி மணிகண்டன் உறுப்பினர். இதுல 18 பேர் உறுப்பினராக இருப்போம். சோழி வேளாளர் 8 பேரு, வன்னூர் 8 பேரு, குலாளர் செயலாளராக இருப்பாங்க. அது பரம்பரை. அதே மாதிரி பெரிய தளத்துக்காரங்க 4 பேரு, ஊர் மணியம், கோவில் மணியம், ஊர் கவுண்டர், இணை கவுண்டர்னு போடுவோங்க. பண்டிகை டெய்லியுமே அன்னதானம் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணுவாங்க. அது தானாகவே டோனர்ஸ் எல்லாமே வருவாங்க. கோயிலையும் நாங்கள் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இரவு இந்த 15 நாளுமே சாமி மரமனை உற்சவ ஊர்வலம் ஊரை சுற்றி வருங்க. பகல் இரவு மரமனையும் உண்டு.